தயவுசெய்து திரும்ப சொல்றாங்க, இயேசுவோடு இருந்தார். அவங்க கல்வி அறிவு இல்லாதன்னு சொன்னாங்களே, அந்த பேதுரு எத்தனை நேரமா எழுதிட்டார் பார்க்கணும் இல்லையா? பேதுருவனா 1 2 எல்லாம் பார்க்கணும் இல்லையா? பேதுரு எழுதுறது. அப்ப சரி, இவரு யோவான் எத்தனை நேரம் 1 2 3 வெளிப்படுத்தின விசேஷம் சுவிசேஷம் படிப்பறிவு இல்லாத இவ்வளவு ஞானம் யார் கொடுத்தது? இயேசுவோடு இருந்தா. நீங்க இயேசுவோடு இருங்க, இயேசுவோடு இருங்க, இருந்து பாருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இன்னமும் நீங்க நிறைய காரியங்கள் இருக்கிறது பார்க்கும்போது, ஆனால் நான் நிறைய காரியம் அங்க எது சொல்றாரு, 2 பேருமே ஜெபம் பண்ணார். 2 பேருமே ஜெபம். மோசே ஜெபம் பண்ணார். யாருக்காக ஜெபம் பண்ணாரு? மக்களுக்காக ஜெபம் பண்ணதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த மக்களுக்காக எப்படி அவருடைய அப்பப்போ பிரச்சனை வரும், போய் கடவுளுக்கு ஜெபம் பண்ணுவார். சாமி, இந்த மக்களுக்காக ஜெபம் பண்ணார். ஆகவே மோசே கடவுளிடத்திலே மக்களுக்காக ஜெபம் பண்ணார். ஆனால் அந்த இயேசுவும் கடவுளிடத்திலே அவர் பிதாவிடத்திலே ஜெபம் பண்ணார். ரோமன் 17 பார்ப்போமானால் அங்கே ஜெபம் பண்ணினது, இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே மோசேயும் மக்களுக்காக ஜெபம் பண்ணினார், இயேசுவும் மக்களுக்காக ஜெபம் பண்ணினார் என்பது. சரி, அதுக்கடுத்தது நீங்க நாம பார்க்கிற பொழுது மோசையை வந்து கேட்கிறாரு, எங்க சர்வம் வந்து எல்லாத்தையும் கட்சி எல்லாம் செத்து போச்சு அவர் கேட்கிறாரு. அப்ப ஜெபம் பண்ணாரு. என்ன ஜெபம் பண்ணாருன்னா, ஆண்டவரே, கடவுளே, இவங்களை காப்பாற்றுறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, நீ ஒரு சர்வத்தை செய்து என்ன செய்ய வை, அதை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாம் கிடைப்பார்கள். இயேசுவும் அப்படியே உயர்த்தப்பட்டார் என்பதை சிலுவையிலே நம்முடைய பாவத்திற்காக உயர்த்தப்பட்டார். சரி, பார்வோன் என்ன செய்கிறார்? சரி, பார்வோன் இதெல்லாம் நடந்துச்சு. அங்க மோசையை என்ன சொல்றாரு? பார்வோனை போய் அவருடைய மக்களை விடுதலை பண்ண வாயாண்டாரு. அப்போ என்ன செய்யறாரு? மோசை என்ன செய்யறாரு? அவரும் அவர் பிள்ளைகளும் எல்லாருமே என்ன செய்யறாங்க? கழுதை மேலே போய் அந்த ஊருக்கு போறாங்க. ஆனா மோசையினுடைய பெற்றோர் யாருக்கு தெரியுமா? அதுவும் பார்த்தீங்கன்னா யாத்திரையாக 6:20 பார்க்கலாம். அம்ராம் தன் அத்தையாகிய யோகோபத்தை விவாகம் பண்ணினார். ஆகவே அதான் பெற்றோர். யாராவது தெருவில் கேட்டாங்கன்னா தெரியும். அப்போ இங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, இந்த நிகழ்ச்சியில மோசே வந்து தன்னுடைய காரியத்துல அவர் போகின்ற பொழுது கழுதியின் மீது போகிறார். யாரை சந்திக்க போகிறார்? அங்கே பார்வோனை சந்திக்க போகிறார். எதற்காக போகிறார்? அடிமைத்தனத்திலே வாழ்கின்ற மக்களை மீட்பதற்காக, விடுவிப்பதற்காக போகிறார். சரி, இயேசுவை எதனால போனார்? நம்மளை எல்லாம் விடுவிக்க அவரும் கண்டிருந்தார். ஆகவே இவருடைய விடுதலை பயணம் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து, இயேசு கிறிஸ்துவின் அவர் கழுதின் மேல் பயணம் நம் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக பயணம். ஆகவே 2 பயணங்களிலும் வித்தியாசம் இருக்கிறது என்று பார்க்கிறோம். சரி, அப்போ அந்த விடுதலை பயணத்தில் போகும்பொழுது மோசே என்ன செய்கிறார்? முதல்ல அற்புதமாக நிறைய செய்யும்பொழுது அங்கே தன்னுடைய கோலை எடுத்து அங்கே எதில் அடிக்கிறார்? தண்ணீரில் அடிக்கிறார். அந்த தண்ணீர் என்ன ஆயிடுச்சு? ரத்தமாக மாறிட்டு. நினைக்குமா? சந்தோஷம். யாரோ ஒன்று இருக்குன்னு சொல்றேன். ரத்தமாக மாறிட்டு. சரி, போன வாரம் சுவிசேஷம் பகுதி வாசிக்கல, அதில் என்ன செய்தார்? இயேசு தண்ணீரை ரசமாக மாற்றார். ஆகவே இங்கே ரத்தமாக மாறிட்டு, இங்கே ரசமாக மாறிட்டு. இந்த ரசமாக மாறினதை இயேசு சாமி என்ன சொன்னார்? கடைசியா அவர் ரத்தமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இது வாங்கி குடிச்சீங்க, உங்களுக்காக கொடுக்கிற சரிகள் இதை வானமண்டலம் உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய ரத்தம். ஆகவே முதல்ல வாட்டர் என்ன செய்தது?
ரத்தமாக மாறுகிறது. தண்ணீர் ரத்தமாக மாறுகிறது. இங்கே தண்ணீர் ஒயினாக மாறுகிறது. ஆகவே அந்த ஒயின் இப்பொழுது இயேசு கிறிஸ்து ரத்தமாக நமக்கு கொடுக்கிறார். ஆகவே ஏதாவது சொல்லி உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியத்தை வருவோம். நாம் கடவுளோடு இயேசுவோடு இருந்தால் நம்முடைய பிரகாசமாக அந்த மறுரூப அனுபவத்தை போல மோசையே விரும்புவோம். ஆகவே இயேசுவோடு இருந்தால் அந்த இயேசுவோடு இருந்ததுடைய காரியம் ஆக நமக்கு முதல் காரியம் சொல்வது உயிர் தேடுதல் உண்டு என்பதை மரித்து போனவர்கள் பேசுகிறார்கள். ஆகவே ஆண்டு இந்த நேரத்தில் மரணத்தை குறித்து பயப்பட வேண்டாம். ஆகவே மரித்தும் பேசுகிற நிகழ்ச்சியை நமக்கு சொல்கிறது. மரித்தும் பேசுகிறார் என்பது உயிர் தேடுதலுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆக இந்த 3 பேரும் அங்கே பேசினார்கள். இவர்கள் ஜெபித்தார்கள். ஜெபிப்பதனால பெரிய மாற்றம் உண்டாகும். அதிலே மோசேயும் சரி இயேசுவும் சரி வளர்ந்தார்கள். யாருடைய கண்டிஷன் வாழ்ந்தாங்க? யாருடைய வளர்ப்பு வாழ்ந்தாங்க? பெற்றோருடைய வளர்ப்பு. பெற்றோர்களாலே நீங்கள் இன்றைக்கு உங்கள் குழந்தைகளும் ஆண்டவருக்குள்ளாக வளர்க்க உங்களுடைய அன்போடு கேட்கிறீர்கள். எப்போதும் வளர்க்கலையாக நாம் பல கேள்விகளை கேட்கலாம். நீங்க கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்றெல்லாம் கேட்கலாம். கடவுள் இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். அவரோடு பேசும்போது நாம் மறுபடியும் ஒரு உதாரணத்தை மட்டும் முடிகிறது. பீட்டர் ஹாக்னெட் என்ற அமெரிக்காவோட மெத்தடிஸ்ட் சபையில் ஒரு சிறந்த பேச்சாளர். அவர் பேசிட்டு இருக்கும்போது அவங்க என்னன்னா ஒரு மருத்துவர் ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த பிரசங்கியார் வீட்டில பார்த்து, நீங்க கடவுளை பார்த்தீங்களா? இல்லை. நீங்க கடவுளை உணர்ந்தது உண்டா? இல்லை. நீங்க கடவுளை சுவைத்தது உண்டா? இல்லை. நீங்கள் கடவுளை உணர்ந்தது உண்டா? ஆம், உணர்ந்திருக்கிறேன். அப்போ அவர் சொன்னார், அந்த மருத்துவர், நீங்க ஃபெயில் ஆகிட்டீங்க. 5 கேள்வி கேட்டேன், 4க்கு இல்லை இருக்கீங்க, 1க்கு மட்டும் தான் சொன்னீங்க ஃபெயில். உடனே பிரசங்கியார், நான் கேட்கிறேன் டாக்டர், அவர் மருத்துவர். நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. உடல் வலியை பார்த்தது உண்டா? இல்லை. அதோடு பேசினது உண்டா? இல்லை. அதை முகர்ந்தது உண்டா? இல்லை என்றார். அதை சுவைத்தது உண்டா? இல்லை என்றார். அந்த வலியை உணர்ந்தது உண்டா? ஆமா, உணர்ந்த வலி வலிக்கிறது தெரியும். உணர்ந்த நான் கேட்டேன். நீங்க ஒரு பதில் சொன்னா நீயும் கேள்வியான. அப்பதான் டாக்டர் உணர்ந்து தரலாம். கடவுள் உண்மையாகவே இருக்கிறார். அவர் மத்தியிலே உண்மையாகவே இன்னும் வாழ்ந்திருக்கிறார். அந்த வாழ்வை பெற்றுக்கொண்ட ஆண்டவர் நடக்கிறார். இந்த மறுரூப அனுபவம் நமக்கு வேண்டாம். அப்படி அந்த மறுரூப அனுபவம் இல்லை என்றால் எத்தனை தான் பேரால் அடையாது அந்த பேரத்தோடு பேசினார். இயேசுவோடு இல்லை என்றார் பிரயோஜனம் ஒன்றுமில்லை. உங்கள் வாழ்க்கையை வீணாக்கி இருக்கிறீர்கள். இயேசுவோடு இருக்கிறார். இயேசுவோடு இருக்கும்போது நீங்கள் பிரகாசம் எதிராக எதுவும் வர முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வழிநடத்தி காப்பாராக. மறுபடியும் உங்களுடைய ஆவலுக்கும் நான் நன்றியை தெரிவிக்கிறேன். பார்த்தது சந்தோஷம். திருப்பூர் பார்த்தது சந்தோஷம். இதுக்காக எதுவும் இந்த ஆவலுக்கு அண்ணன் மெசேஜ் அனுப்பினாரு. இந்த பாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. 3 நாள் 3 பாயிண்ட் தான் சொல்லுது. ஆனால் நான் சொன்னேன் 3 பாயிண்ட் என்னன்னா நான் நிறைய 2 பேரும் ஒத்துமையை சொல்கிறேன். அனுப்புகிற நான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறேன். நான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு அனுப்பிட்டேன். அண்ணன் பொருள் இருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் பேசுறதுக்கும் அவருக்கும் சரியாக போகணும்னு நினைக்கிறேன். அண்ணன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இசை இன்றைக்கு பார்க்கும்போது நிறைய இசை இங்கே வாய்ஸ் யாரும் வாழ்க்கையில் கத்தருக்கு ஆசீர்வாதம் எல்லாம் எவ்வளோ மகிழ்ச்சி தெரியும். கத்தருக்கு தெரிவிக்கிறோம். பெரிய
ஆகவே முதல் புத்தகம். அதிலே பழைய எண்ணுகள் இருந்தன. 1962 கொஞ்சம் மாற்றம் வச்சுட்டாங்க. அதற்கு பிறகு இதை அநேகம் கேட்டார்கள். அதன் விருப்பத்தின் பேரில் கஷ்டப்பட்டு நான் இந்த செய்தி பேராய புத்தகத்தின் பேரில் இதை கேட்கணும். இதனுடைய காசு மேக்ஸிமம் 300 ரூபா. இது நீங்கள் வாசிக்கிறது மட்டும் வாங்குங்க. நிறைய பேர் வாங்கிட்டு கேள்விப்பட்டேன். வாசிக்கிறது மட்டும் எப்படி வாசிக்கிறதுனா அதிலே பாட்டுலாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு பிறகு குடும்பத்துல எல்லா பிள்ளைகள் எல்லாரும் இருக்கு. குடும்ப தலைவர் அதில் இருக்க ஜபம் இல்லை, முழங்கால் படிட்டு அந்த ஜபத்தை வாசிக்க அது பிள்ளைகள் எல்லாரும் சொல்றது. அதுக்கு பிறகு உங்க வீட்டுல பெரிய மாற்றம் இருக்குதா இல்லையா எனக்கு போன்ல பேசுறேன். நிச்சயமாக பெரிய மாற்றம் ஆசீர்வாதம். எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்க கூடியது. ஆகவே எப்படி நமக்கு பைபிள் முக்கியம், இஸ்ரவேல் மக்களுக்கு உடன்படிக்கை முக்கியமாக இருக்குது. அதுபோல இதுவும் புத்தகம் முக்கியம். இங்கே 2 மாசம் இருந்தது. அது காலையில் சேகரன் சொல்லி அங்கே வெம்பை நகர் காலையில் பிரசனத்து போனேன். அதில் 1 மாசத்துல 40 புக்கு, அங்கே 80 புக்கும் அவங்க வாங்கிட்டாங்க. அதனால இங்கே வேண்டும் என்றால் நீங்கள் சொல்லுங்க, மாசத்துக்கு சொல்லுங்க, நான் திரும்பவும் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை வாங்கி பயன்படுத்த குடும்பத்திற்கு ஒன்று மட்டுமல்ல, இந்த பிள்ளைகள் பெரியவர்களாகி அவங்க குடும்ப வாழ்க்கையை நடத்துவதும் இந்த புத்தகம் அவர்களுக்கும் வாங்கி சேமித்து வைக்க கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். பராமரியை சுமையாக இருக்கிறார். நம்முடைய சுத்தங்களுக்கு நம்முடைய நன்றி பரிசுத்தாக நம்முடைய உடன் இருக்கிறார். இந்த நாளில் நமக்கு மத்தியில் வந்து ஆளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட 13ஆம் பேராய கணவன் டேனியல் ஜெயராஜாரி அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றி